குட் மார்னிங் டு ஆல். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட்டோ இல்லை ஸ்டூடெண்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை பற்றி தான் நான் அந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் நமக்கு வந்து ஆசை இருக்குது. பேரண்ட்ஸுக்கும் அதுக்கு வந்து ஆசை இருக்குது. அப்போ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய பேரண்ட்ஸோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோ எதை சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்கூல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்ஸ்டியூட். ஒரு நல்ல ஸ்கூல்னா ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் போய் நமக்கு வந்து அட்மிஷன் வந்து போட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, அது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஐடியா. ஏன் நான் பேட் ஐடியான்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நல்ல இன்ஸ்டியூட்டோ இல்லை நல்ல ஸ்கூலோ நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் 10 பேர் வந்து கிளியர் பண்ணுறாங்க, 15 பேர் வந்து கிளியர் பண்ணுறாங்க. அந்த கவுண்டிங் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல ஸ்கூலோ நல்ல இன்ஸ்டியூட்டோ வந்து ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா? அப்போ அது கேட்கும்போது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஒரு இதாக இருக்கும். இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 100 பேர் கிளியர் பண்ணுறாங்களா அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக வந்து இருக்கும். அப்போ அந்த இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுருவீங்க. ஆனால் ரியல் ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்டியூட்டில் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 பேர் கிளியர் பண்ணுறாங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் 1,00,000 பேர் வந்து படிச்சிருப்பாங்க. அப்போ அந்த 1,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 100ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1% தான் இல்லையா? ஆமாம், 1% தான். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் எடுத்தாலும் எடுத்துக்கங்க, எந்த ஸ்கூலில் வேணாலும் எடுத்துங்க, அதில் சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1% தான் இருக்கும். 1% தாண்டி போகவே போகாது. ஓகேவா? எப்பேற்பட்ட இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் ஓகேவா? அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அப்போ அந்த இன்ஸ்டியூட் உண்மையாகவே நல்ல இன்ஸ்டியூட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த இன்ஸ்டியூட்டால தான் அவங்க வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, 1,00,000 பேர் படிக்கிறாங்கன்னா 1,00,000 பேர் கிளியர் பண்ணணும் இல்லையா? அட்லீஸ்ட் 1,00,000ல ஒரு 50,000 பேராவது கிளியர் பண்ணணும் இல்லையா? அப்போ நமக்கு வந்து 1% தான் அவங்க வந்து கிளியர் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு சக்ஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டோ ஒரு நல்ல ஸ்கூலோ கிடையாது. அது எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட்டிங் தான். அப்போ அந்த டாப் 1% இருக்கிறாங்க இல்லையா? அந்த 1% பசங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு சம்திங் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா பிளான் இருக்கும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராப்பர் பிளான் அண்ட் டிசிப்ளின் இல்லாம நீங்க எதுவுமே நீங்க வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அந்த ப்ராப்பர் பிளான் அண்ட் டிசிப்ளின் இருந்துச்சுன்னா, நீங்க எந்த ஃபீல்டில் எதை வேணாலும் நீங்க வந்து அச்சீவ் பண்ணலாம். அப்போ நம்ம வந்து பிளான் அண்ட் டிசிப்ளின் தான் மெயின் கீ ஃபேக்டர். அதை பற்றி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே நம்ம யோசிக்கிறது கிடையாது, பேரண்ட்டுமே யோசிக்கிறது கிடையாது. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து ஒரு பிளான் பண்ணுறதுக்கு நம்ம பசங்களுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணுறது நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா? காலையிலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை பேரண்ட்ஸ் வந்து ப்ராப்பர் பிளான் இருக்குன்றது நமக்கு வந்து தெரியல இல்லையா? நம்ம மார்னிங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு இத்தனை மணிக்கு போய் ஆகணும். நம்ம லேட்டாக போவோம், அப்படி போவோம், இப்படி போவோம். நம்மகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போனால் நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும், எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போகணும், எத்தனை மணிக்கு நமக்கு வந்து ரிட்டர்ன் வரணும், ஆஃபீஸில் என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி ப்ராப்பராக முடிக்கணும் அப்படி அந்த பிளானே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ்ட்டு வந்து இல்லை. அப்போ பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணியது பசங்கிட்ட வந்து நம்ம கொண்டு வர முடியாது. அப்போ நீங்கள் வந்து என்னோட மெயின் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஜேஇ எக்ஸாம் தான். அப்போ நீங்கள் நீட் ஜேஇ எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவை ப்ராப்பர் பிளான் வந்து நமக்கு வந்து தேவை. அப்போ பிளான்ன்றது என்னது, நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். நான் நீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அப்போ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா நான் இந்தந்த மெட்டீரியலாக நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். இப்போ என்னோட சஜஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து என்சிஆர்டி புக்கில் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவேன். அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு புக் வந்து வச்சுப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஓபி டெண்டர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஓபி டெண்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் நான் சொல்லலை. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேமஸ் இன்ஸ்டியூட் வந்து அந்த இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ நீங்கள்கிட்ட வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து இருக்கணும். நான் முதல்ல என்சிஆர்டி வந்து சால்வ் பண்ண போகிறேன், எக்ஸாம்பிள் சால்வ் பண்ண போகிறேன், அப்புறம் அந்த இன்ஸ்டியூட் புக்கு. நான் ஏன் இந்த ஆர்டர் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல அந்த இன்ஸ்டியூட் புக்கை தான் வந்து தூக்கி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த இன்ஸ்டியூட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டியான ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய வந்து இருக்கும். என்சிஆர்டி புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஈஸியான ப்ராப்ளமாக தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ நம்ம நீட் ஜே வந்து உண்மையாகவே கஷ்டம், அப்போ நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து தூக்குவாங்க. ஆனால் அந்த புக்கை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 300 கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு 10-20 கொஸ்டின் தான் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஒரு 250 கொஸ்டினுக்கு வந்து யாராவது ஒரு சப்போர்ட் தேவைப்படும். அப்போ உங்களுக்கு குழம்பு ஐயோ என்னால் முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அதே இது நீங்கள் என்சிஆர்டி புக் வந்து நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்சிஆர்டி புக்கில் அழகாக ஈஸியான கொஸ்டின்லேருந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் கொஸ்டின் வந்து கொண்டு போயிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்சிஆர்டி நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் அந்த இன்ஸ்டியூட் புக் வந்து எடுத்தீங்க அப்படின்னா 300 கொஸ்டினில் ஒரு 250 to 275 கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஒரு 10 or 20 தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டீச்சர்ஸோட சப்போர்ட் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். அதை நான் அகைன் சொல்கிறேன், முதல்ல அந்த டெஸ்ட் புக் வந்து தூக்காதீங்க. என்சிஆர்டி புக்கு தான் பேஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் ஜேஇ எக்ஸாமில் 80% ஸ்கோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை படித்தாலே நமக்கு வந்து போதும். அப்போ என்சிஆர்டி புக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சேஃப் லைன். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நீட் ஜேஇ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் வந்து நமக்கு வந்து 1% தான். அப்போ சப்போஸ் நீங்கள் 1% மேலே கீழே வந்துட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த என்சிஆர்டி தான் சப்போர்ட் பண்ணும். அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கு இந்த என்சிஆர்டி புக் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அப்போ நீங்கள் அங்கேருந்து நீங்கள் கீழே விழுந்தா கூட இங்கே சேஃபாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி தான் இருக்குது. அப்போ என்சிஆர்டி புக் தான் நமக்கு வந்து மெயின். ஓகே, எனிவே
நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் என்சிஆர்டி புக் படிக்க போகிறேன், தென் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன், அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய புக் அந்த மாதிரி நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். இல்லை என்ன பண்ணலாம், என்சிஆர்டி புக் ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல், அந்த ரெண்டையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அப்போ இதில் எத்தனை ப்ராப்ளம் இருக்குது, இதில் எத்தனை ப்ராப்ளம் இருக்குது, மொத்தம் எத்தனை டாபிக்ஸ் இருக்குது, அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து முடிக்க முடியுமா, அப்போ முடிக்கணும்னா ஒரு நாளைக்கு நான் வந்து எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ டைம் வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணணும், ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டே வைஸ் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். இன்றைக்கி நான் இதை முடிக்கணும், இன்றைக்கி நான் இதை முடிக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர் பிளான் இருக்கணும். அப்படி ப்ராப்பர் பிளான் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நமக்கு வந்து ப்ராப்பர் பிளான் வந்து இருக்கணும். அப்போ அந்த இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்டியூட்டோட கிளியர் பிளான் வந்து என்னென்னு கேட்கணும். ஓகேவா, நீங்கள் எப்படி வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க, அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பிளான் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து மைக்ரோ பிளான் எல்லாமே நமக்கு வந்து போடுறாங்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா டே வைஸ் பிளான் வந்து அந்த ஸ்கூலில் வந்து இருக்கான்னு வந்து பார்க்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சேர்த்து விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து போதும். ஓகேவா, அப்போ அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் போட்டுக்கிறாங்க, ஃபிசிக்ஸில் ஒரு டாபிக், கெமிஸ்ட்ரியில் ஒரு டாபிக், பயாலஜியில் ஒரு டாபிக் போட்டுக்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த 3 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு நாள் வந்து கவர் பண்ண முடியுதா? அப்போ அந்த ஒரு நாளில் கவர் பண்ணணும் அப்படின்னா அப்போ எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், அப்போ 5 to 6 என்ன பண்ணணும், 6 to 7 என்ன பண்ணணும், 7 to 8 என்ன பண்ணணும், 8 to என்ன பண்ணணும், அது உங்களுக்கு ப்ராப்பராக பிளான் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த மாதிரி ப்ராப்பர் பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்லி நீட் அண்ட் ஜெய் மட்டும் கிடையாது, உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். ஓகே, அப்போ இந்த மாதிரி நீங்கள் பிளான் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும். இந்த பிளானோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் இந்த பிளான் வந்து ஃபாலோ பண்ண முடியல, அப்போ இன்னைக்கு டே ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னா நான் மார்னிங் 5 o'clock எந்திரிக்கணும், என்னால் 5 o'clock எந்திரிக்க முடியல, ஒரு வாரம் ஆகுது, ஒரு மாதம் ஆகுது, ஒரு வருஷம் ஆகுது, என்னால் 5 o'clock எந்திரிக்க முடியல அப்படின்னா உங்ககிட்ட வந்து ப்ராப்பர் டிசிப்ளின் வந்து இல்லை, உங்கள் பிளான் வந்து உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து இதுக்கு நாட் ஃபிட். ஓகேவா, நீட் அப்போ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளான் இருக்கணும். பிளான் இருந்தால் தான் இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியாதா இல்லை முடியுமா நமக்கு தெரியும். அப்படி முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உடனே அடுத்த அல்டர்னேட்டிவ் நீங்கள் என்னென்னு பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. நம்ம நீட்டு ஜெய் படித்தா இன்ஜினியர் டாக்டர் ஆனால் தான் நம்ம வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும்னு கிடையாது. அதுக்கு அடுத்த ஆப்ஷன்லாம் நிறைய வந்து இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை விட்டுட்டு அடுத்த இது பெஸ்ட் ஆப்ஷன் எது நமக்கு வந்து மோர் சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் போகிறது நமக்கு வந்து பெஸ்ட். ஓகே, நிறைய பேர் காலேஜ் படிக்கிறது பிடிக்காது, போய் கிரவுண்டில் போய் விளையாடுறது பிடிக்கும். அப்போ அவங்க ஏதோ ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நம்ம போயிடலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளான் வந்து டிசைட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான் அண்ட் டிசிப்ளின். அப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்பர் பிளான் வந்து உங்ககிட்ட இருக்கணும், இல்லைனா இன்ஸ்டியூட்டில் வந்து இருக்கணும். அந்த இன்ஸ்டியூட் அந்த பிளான் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். டிசிப்ளின் வந்து உங்ககிட்டையும் உங்கள் பசங்ககிட்டையும் தான் இருக்குது. அவங்க மார்னிங் வந்து 5 o'clock இன்னைக்கு டார்கெட் வந்து இது எல்லாத்தையும் நான் முடிக்கணும், இதெல்லாம் முடிக்கிறதுக்கு வந்து என்னால் இந்த இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு நம்ம தூங்கணும், அப்படியே என்னால் முடிக்க முடியல. நான் காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு முடிக்கிறேன், நான் ஒரு 10 ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ண நான் வந்து ட்ரை பண்ணுறேன், என்னால் 5 ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண முடியுது, 5 ப்ராப்ளம் உங்களால் சால்வ் பண்ண முடியல, இல்லை எங்களுக்கு வந்து ஸ்கூலில் ஹோம்ஒர்க் நிறையா கொடுக்குறாங்க, ஹோம்ஒர்க் வந்து நிறைய பேர் முடிக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வரும். அவங்களால ஏன் முடிக்க முடியலன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபர்தராக சப்போர்ட்டிங் வந்து ஒரு ஆளை வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஒரு டியூஷன் சென்டருக்கு வந்து நீங்கள் அனுப்பலாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நினைக்கிறீங்க, அப்போ இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஒரு டீச்சர் என்ன பண்ணலாம்னா அந்த 10 ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து குயிக்காக வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம் இல்லையா. அப்போ நமக்கு வந்து டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். அப்போ உங்களுக்கு இந்த பிளானை முடிக்க முடியாதுக்கான என்ன ரீசன் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரீசனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கான இதை வந்து ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஒரு ஆப்ஷன் உங்களால் அரேஞ்ச் பண்ணியும் அதை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டெப் பேக் ஆகுது நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் பேரண்ட்ஸ் வந்து இன்னொரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. அப்போ ஸ்கூலில் இருக்கிற ஒர்க்கை முடிக்க முடியல அப்படின்றதுக்காக இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு டாப் இன்ஸ்டியூட்டில் போய் நமக்கு வந்து சேர்த்து விடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயும் டீச் பண்ணுவாங்க, ஒர்க் கொடுப்பாங்க, அங்கேயும் டீச் பண்ணுவாங்க, அங்கேயும் ஒர்க் கொடுப்பாங்க. அப்போ உங்கள் பசங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஸ்கூல் இல்லைனா நல்ல இன்ஸ்டியூட்டை மட்டும் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அங்கே அனுப்பி விட்டுட்டு அங்கே கொடுக்குற அசைன்மெண்ட்டை வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது தான் ஒரு ஆளை டிசைட் பண்ணுமே தவிர மறுபடியும் அவங்க டீச் பண்ணி மறுபடியும் ஒர்க் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை டிசைட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சக்ஸஸ் வந்து நீங்கள் வந்து அடைய முடியாது. ஓகேவா, ஸோ அப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நோட் பண்ணக்கூடிய ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது எல்லாமே நம்ம தப்பாக தான் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்டையும் பிளான் கிடையாது, பேரண்ட்ஸ்டையும் பிளான் கிடையாது, அந்த ஸ்கூல்லையும் நமக்கு வந்து பிளான் கிடையாது. ஓகே, அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சக்ஸஸ் ரேட் வந்து காட்டுறாங்க 1% வந்து 1% பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாப் இன்ஸ்டியூட்டில் தான் 1% காட்டுறாங்க. அந்த 1% காட்டுறவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைக்ரோ பிளான் வந்து இருக்கும், அவங்ககிட்ட வந்து டெய்லி பிளான் வந்து இருக்கும். ஓகேவா, அப்போ வந்து அந்த 1% ஒரு அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணுவாங்க. அப்போ அங்கே வந்து பிகாஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் தான். இன்ஸ்டியூட்டோ இல்லை ஒரு ஸ்கூலோ என்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும்.
முடியும். ஒரு நல்ல டீச்சர் கூட உங்கள வந்து சப்போர்ட் பண்ண தான் முடியுமே தவிர, உங்கள வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்க்கு வந்து கொண்டு போக முடியாது. சக்ஸஸ் வந்து யார் கையில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஸ்டூடெண்ட் கையில தான். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ரியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அவங்ககிட்ட பிளான் இருக்கணும், அது டிசிப்ளின் இருக்கணும். 2வது ரோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான். அப்போ அந்த ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸை தாண்டி தான் மத்தவங்களோட ரோல் வந்து நமக்கு வந்து இருக்குது. இதெல்லாம் உங்களால ஃபாலோ பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, நீங்க வந்து நல்ல ட்ரீம் ஒரு பெரிய நல்ல பெரிய பிக் ட்ரீம் வந்து நீங்க பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு செகண்ட் ஆப்ஷன் என்னன்றது போறது வந்து நமக்கு வந்து பெஸ்ட் ஐடியா. ஓகேவா?